என்னாச்சு? அண்ணே வண்டி எடுக்கலாம். என்னண்ணா ஒரே டென்ஷனா இருக்க? ஒண்ணு இல்ல, சும்மா இரு. சரிண்ணா. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. என்னண்ணா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க? நீ திரும்பாத. சரிண்ணா. என்ன பண்றது இப்போ? அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. வீட்டுக்கு தானே போறோம், மெதுவாக போலாமே. சும்மா பேசாம வர புரியல நீ. சரிண்ணா. அண்ணா ரைட்ல போங்கண்ணா, ரைட்ல போங்கண்ணா. நீ பாத்து வாமா, வேகமா வருவ. எந்த பக்கம் போனான்னு தெரியலையே. சௌரியமா? இல்லண்ணா, இப்போ நீங்க ஏத்திட்டு போனீங்கல்ல, அவங்கள எங்க இறக்கி விட்டீங்க? ஆர்கே ரெஸ்டாரண்ட்ல இறக்கி விட்டோமா. எதுக்குமா கேக்குறீங்க? இல்ல தேங்க்ஸ், ஒண்ணும் இல்ல. சரி. ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க, உடனே போனா பிடிச்சிடலாம். வா, அங்க போய் பாரு. அங்க உட்காரலாம். சரி. தம்பி என்ன சாப்பிடுற? அண்ணா என்ன வேணாலும் சாப்பிடலாம். வேற இங்க வாப்பா. அண்ணே, கேகே நகர்ல நம்ம ஆட்டோல ஏறும்போது ஒரு லேடி ரொம்ப நாள் பழகின மாதிரி என்ன பார்த்து சர்வீஸ் சர்வீஸ்னு கூப்பிட்டாங்களே, யாருன்னு அது? யாருன்னு அவங்க?
என்ன சொல்லலாம்? ஐயோ, யாரை பத்தி இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ கடைசியில் அவங்கள பத்தியே கேட்கறானே. ஒருவேளை நமக்கு தெரியாம வாழைப்பழம் சாப்பிட்டானோ? எப்படி சமாளிக்கிறது? அண்ணா என்னண்ணா யோசிக்கிறீங்க? அது சொல்லுங்கண்ணே. அது விடுறா, வேணாண்டா. அண்ணே சொல்லுங்கண்ணே. இவன் வேற சொல்லுங்கண்ணே. அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஆமா சரி, அது ஒண்ணு இல்லடா. ஆ, அது அவங்கள பத்தி சொன்னா ஆ. உனக்கு மனசு வருத்தப்படும்னு சொல்லாம இருக்கேன்டா. அதான் யோசிச்சேன். சரி சொல்றேன். நீ எப்ப தெரிஞ்சுக்கிறது? ஆ. நல்லா பாரு. இவதான் பூமிகா, நம்ம அப்பாவை கொலை பண்ண கொலைகாரிடா. இவளையும் பாரு பாரு, இவளும் கொலைகாரி தான். பூமிகாவோட தங்கச்சி ஜோதிகா. நம்ம அப்பா அல்பாயுஸ்ல செத்ததுக்கு இவளுக்கு தான்டா காரணம். அப்பா அப்பாக்கு என்ன நடந்தது? அப்பாவை ஏன் இவங்க கொலை பண்ணாங்க? புதுசா ஒரு கதையை சொல்ல வேண்டியதான். அண்ணா சொல்லுங்கண்ணே. நம்ம அப்பாவும் இவங்களும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். நம்ம பிசினஸ்ல கோடிக்கணக்கில் லாபம் வந்தது. பணத்தாசை பிடிச்ச இவங்க நமக்கு தர வேண்டிய லாபத்தை ஏமாத்திட்டாங்க. அதை கேட்டதுக்கு நம்ம அப்பாவை கொன்னதும் இல்லாம இப்ப நம்மளையும் கொல்ல தேடிக்கிட்டு இருக்காங்கடா. எப்படியாவது உன்னை புருஷனை அடைஞ்சு உன்னை கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன? இவளை எங்கேயாவது தனியா பார்த்தன்னு வையே, எஸ்கேப் ஆயிடு. அதுவும் இந்த ஜோதிகா இருக்காளே, அவ 4 பேர் மத்தியில உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோ, உன்னை அவ புருஷன்னும் தாவன் பொண்டாட்டினும் சொல்ல கூட தயங்க மாட்டா. அதனால அவங்கள பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடு. ஐயோ, இவ்வளவு மோசமானவங்களா இவங்க? ஆமாண்டா. சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேண்ணே. சரிண்ணே. நம்ம பிளான் சக்சஸ். ஹலோ, சொல்லு ஜோதிகா. என்னக்கா, பாப்பாக்கு பால் வாங்கிட்டு வரேன்னு போனீங்க, இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க இருக்கீங்கக்கா? ஜோதிகா, நான் சர்வேஷ பார்த்தேன். சர்வேஷ பாத்தீங்களா? ஆமா ஜோதிகா. அக்கா, எங்கக்கா பாத்தீங்க? கேகே நகர்ல நம்ம வீட்டு பக்கமா வரும்போது ஒரு ஆட்டோ பக்கத்துல சர்வேஷ் நின்னுட்டு இருந்தாரு. நான் சர்வேஷ்னு கூப்பிட்டேனா அவரும் திரும்பி பார்த்தாரு. ஆனா என்னவோ தெரியாத மாதிரியே இருந்தாரு. ஒருத்தர் ஆட்டோல இருந்து அவரை புடிச்சு இழுத்து உட்கார வச்சுட்டாரு. அது அநேகமா நந்தகுமாரா தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இது பாரு, அவங்க இப்போ ஆர்கே ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சது. நான் இப்ப அவங்கள பிடிக்கிறதுக்காக அங்கதான் போறேன். அக்கா, எப்படியாவது ரெஸ்டாரண்ட்க்கு சீக்கிரமா போயிட்டு சர்வேஷ கண்டுபிடிங்கக்கா. நான் 5 நிமிஷத்துல ரெஸ்டாரண்ட்க்கு வந்துறேன்க்கா. சரி சரி, சீக்கிரம் வா. பாய். எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம்? இல்ல வேணாம், எனக்கு வேணாம். அண்ணா ஏண்ணே? நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல தம்பி, நீ சாப்பிடு. கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. நீ முதல்ல சாப்பிடு. சரிண்ணே. தம்பி, அண்ணே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரிண்ணே. அண்ணன் வர வரைக்கும் நீ பத்திரமா இருக்கணும். சாப்பிடு. சரிண்ணே. சரியா? சீக்கிரம் வந்துருங்கண்ணே. உடனே வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. கொஞ்சம் வேகமா போங்கண்ணா.
சர்வேஷ் சர்வேஷ் டேய் இவங்க பணத்தாசை பிடிச்ச ஒரு கொலகார கூட்டம்டா. இவங்கள பார்த்த உடனே ஓடிரணும், இல்லனா அவ்வளவுதான். என்ன சர்வேஷ் அப்படி பாக்குறீங்க? என்ன சர்வேஷ், நான் அங்க இருந்து உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க பார்த்து பார்க்காத மாதிரி அங்க இருந்து ஆட்டோல ஏறி வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? யார் நீங்க? நான் தான் உங்க மனைவி ஜோதிகாவோட அக்கா பூமிகா. இவ்வளவு தூரம் தேடி வந்து கண்டுபிடிச்சாலே. எல்லாம் மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றது? பரமேஷ், சரி முதல்ல வீட்டுக்கு போலாம், அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. எதுக்கு? என்ன கொலை பண்றதுக்கா? என்ன சர்வேஷ் இப்படி பேசுறீங்க? சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அப்பாவை கொலை பண்ணீங்க, அதே மாதிரி என்னையும் கொலை பண்றதுக்கு பிளான் பண்றீங்களா? நீங்களா ஒரு கொலைகார கூட்டம். ஏன் சர்வேஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது பாருங்க சர்வேஷ், உங்களுக்கு அந்த நந்தகுமார் மெமரி லாஸ் பண்ணிட்டான். அதுவும் இல்லாம எங்களை பத்தி இப்படி தப்பா வேற சொல்லி வச்சிருக்கான். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. முதல்ல வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ். கை விடுங்க. வாங்க போலாம். விடுங்கன்னு சொல்றல, விடுங்க. ஏன் சர்வேஷ் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் சர்வேஷ், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வராம இங்க இருந்து நான் போக மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, உங்க கூட நான் எதுக்கு வரணும்? ஓ, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சர்வேஷ், நீங்க என் தங்கச்சியோட புருஷன். ஆமா, என்ன நடந்தாலும் சரி உங்களை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ப்ளீஸ் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. வந்து வீட்டுக்கு வந்து பாருங்க, அப்ப புரிய. வாங்க வாங்க சர்வேஷ் ப்ளீஸ் வாங்க, சொல்றத கேளுங்க. வாங்க ஓடுறா. திருவா. சர்வேஷ் ப்ளீஸ் வாங்க வாங்க. கொலகாரி, ஓடு. வாங்க சர்வேஷ், ஓடிடு. வாங்கன்னு சொல்றல. விடுங்க, வாங்க. விடுங்க. சர்வேஷ், ஓடிட்டான். சர்வேஷ், சர்வேஷ் நில்லுங்க சர்வேஷ். ஏய் ஜோதிகா, ஜோதிகா, ஜோதிகா விடாத. ஏய் சர்வேஷ் விடாத. என்ன? இவளையும் வர வச்சிட்டாளா? சர்வேஷ் இருங்க. சர்வேஷ் ஏன் இப்படி ஓடுறீங்க? போறீங்க சர்வேஷ். விடுங்கன்றல. விடுங்க என்ன? சர்வேஷ், ஐயோ சர்வேஷ், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஓடுறீங்க? விடாத விடாத. டேய், ஓடுறா. ஒழுங்கா புடி. விடாத. நில்லுங்க சர்வேஷ். விடு என்ன? நீயே ஒரு கொலைகாரி, நீயே கையை பிடிக்கிற. விடு. சர்வேஷ், சர்வேஷ், விடுன்றல. சர்வேஷ், சர்வேஷ் கேளுங்க. புரியல இல்லையா? இது புரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு போய் பேசலாம். வாங்க சர்வேஷ், இப்படி பேசிட்டு இருக்கீங்க. வாங்க. விடுங்க என்ன? ஐயோ சர்வேஷ், சர்வேஷ் நில்லுங்க சர்வேஷ். நான் தான் உங்க பொண்டாட்டி ஜோதிகா. சர்வேஷ், ஜோதிகா அவரை விடு. சர்வேஷ் வா, நீ வா. போயிட்டாருக்கா, போயிட்டாரு. என்னக்கா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்கு சர்வேஷ் இப்படி ஓடுறாரு? இரு ஜோதிகா, இப்ப என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது. சரி வா, வீட்டுக்கு வா, எல்லாம் விவரமா சொல்றேன். வா, என்ன சொல்றேன் வா. நல்ல வேலை, எங்க கிட்ட இருந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப நம்ம இவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அக்கா, அக்கா, அக்கா. வா பூமிகா, வாங்கம்மா. சர்வீஸை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அக்கா, அது நானும் ஜோதிகாவும் சர்வேஷ நேர்ல பார்த்தோம்க்கா. எங்க பாத்தீங்க? ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோம்க்கா. ஆனா எங்க யாரையுமே அவருக்கு அடையாளமே தெரியலக்கா. அந்த நந்தகுமார் சொன்ன மாதிரியே சர்வேஷ்க்கு மெமரி லாஸ் பண்ணிருக்கான். அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சர்வேஷனை பார்த்து யாருன்னு கேக்குறப்ப என்னால தாங்கிக்க முடியலக்கா. சொன்ன மாதிரி ஞாபகம் மறதி பண்ணிட்டான். அதே மாதிரி கல்யாணமும் நந்தகுமாரி பண்ணிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா.
நான் உயிரோட இருக்கும்போதே சர்வேஷ்க்கு இன்னொரு கல்யாணம்ன்றத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலக்கா. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஜோதிகா இப்ப எதுக்கு அழற? நான் இருக்கும்போது சர்வேஷ்க்கு இன்னொரு கல்யாணம் நடந்துருமா? சும்மா இரு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஞாபக மருதியா இருந்தாலும் சர்வேஷ குணப்படுத்திடலாம். ஆனா கல்யாணம் நடந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதே. முதல்ல எங்க 3 பேரை கடத்தினா, அதுல இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம். இப்ப சர்வேஷையும் கடத்திருக்கான். மூத்த மருமகனுக்கு தூக்கு தண்டனை, 2வது மருமகனுக்கு ஞாபக மருதி. என் பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு இன்னும் நான் எவ்வளவு கஷ்டப்படணும் அர்ச்சனா. என் பொண்ணுங்களோட வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு வேற வழியே இல்லையா அர்ச்சனா? வழி இருக்கு, கவலைப்படாதீங்க. சர்வேஷையும் நந்தகுமார் கிட்ட இருந்து காப்பாத்திடலாம். மெமரி லாஸ்ல இருந்து குணப்படுத்திடலாம். மதனையும் காப்பாத்திடலாம். சர்வேஷ் காணோன்னு ஜோதிகா கொடுத்த மாதிரி சர்வேஷ் போட்டோ போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்துடலாம். கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும்னு அறிவிப்பு கொடுத்துடலாம். இந்த விளம்பரத்தை பாக்குறவங்க சர்வேஷ் பத்திய தகவல் நமக்கு கொடுத்துருவாங்க. அவன் தமிழ்நாட்டுல எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண முடியாது. இந்த சர்வேஷ்க்கு நந்தகுமார் பொண்ணு பார்த்திருந்தா கூட இந்த விளம்பரம் பாக்குறவங்க நமக்கு தகவல் கொடுத்துருவாங்க. இது மூலமா நந்தகுமாரும் நம்ம கிட்ட சிக்குவான். சர்வேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முயற்சியும் நம்ம முறியடிச்சிடலாம். தைரியமா போயிட்டு வாங்க. சரிக்கா, நாங்க வரோம். வரோம் அர்ச்சனா. அழாதவா. வரேன்க்கா. போயிட்டு வாங்க. அறிவிப்பு. அன்புள்ள அத்தான், உங்களை நான் மனசார லவ் பண்றேன். நீங்க என் கழுத்துல கட்டின தாலியை வச்சு தினமும் நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன மறந்து போவீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எங்க இருந்தாலும் உடனே வந்துருங்க. இப்படிக்கு உங்க பிரிவால ஏங்கி வாடும் உங்க அன்பு மனைவி ஜோதிகா. இந்த விளம்பரத்தில் காணப்படும் எனது கணவர் சர்வேஷை பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். இப்படிக்கு உங்களை பிரிந்து வாடும் அன்பு மனைவி ஜோதிகா. இது கண்டிப்பா அந்த அர்ச்சனை சொல்லி கொடுத்த வேலையா தான் இருக்கும். சர்வேஷ்க்கு நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருவேன்னு நான் பூமிகா கிட்ட மிரட்டினத அவ அர்ச்சனா கிட்ட சொல்லியிருப்பா. உடனே அப்படி ஒரு கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அர்ச்சனா பிளான் பண்ணி இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டான். இந்த விளம்பரத்தை பார்த்ததும் சர்வேஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தமிழ்நாட்டுல ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டாங்களா? இதை எதிர்பார்த்து தானே இப்படி ஒரு விளம்பரத்தை இந்த அர்ச்சனா கொடுத்திருப்பா. ஆனா நான் யாரு? நந்தகுமார். இதெல்லாம் நான் கெஸ் பண்ணாமலா இருந்திருப்பேன். அதனால தானே சர்வேஷ்க்கு ஆந்திரால பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன். ஏடுகொண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு இப்போ ஆந்திர கல்யாண புரோக்கர் தெலுங்கு பொண்ணுங்களோட போட்டோக்களையும் கொண்டு வருவோம். அதுல ஒருத்தைய செலக்ட் பண்ணி சர்வேஷ்க்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். முக்கிய அறிவிப்பு. அன்புலத்தான், உங்களை நான் மனசார லவ் பண்றேன். நீங்க என் கழுத்துல கட்டின தாலியை வச்சு தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்க. ஐயோ, பார்த்துட்டானே. இவன் கண்ணில் இது படக்கூடாதுன்னு நினைச்சேன். பார்த்துட்டானே. இப்ப என்ன பண்றது? விளம்பரத்தை படிச்சுட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்டானா? ஐயோ, உங்கள் அன்பு மனைவி ஜோதிகா. எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் உடனே திரும்பி வந்துருங்க. இப்படிக்கு உங்கள் பிரிவால் வாடும் அன்புள்ள ஜோதிகா. அண்ணா, பேப்பர் படிச்சீங்களா? படிச்சேனே. பேப்பர்ல வந்திருக்கிறதெல்லாம் உண்மையா? தம்பி, நீ எதை பத்தி கேக்குற? அண்ணா, நான் இந்த விளம்பரத்தை பத்தி தானே கேக்குறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லுண்ணே, ஜோதிகாங்கிறவ தான் என் பொண்டாட்டியா?
என்னென்ன யோசிக்கிறீங்க? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீதான் என் புருஷன் சொன்னா என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்டா இப்ப பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து என்ன வீட்டுக்கு வான்னு சொல்றா. அப்படின்னா இவ சொல்றதுல உண்மையா தானே இருக்கும். அதனாலதானே என்ன பிடிவாதமா புருஷன்னு மாறி மாறி சொல்லிட்டு இருக்கா. டேய் தம்பி, மாறி மாறி சொன்னா பொய்யும் உண்மையாடும் நினைச்சுதான் அவ அப்படி சொல்லிட்டு இருக்காடா. என்னென்ன சொல்ற? இவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கே. ஆமாண்டா தம்பி, ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாருன்னு நீ கேள்விப்பட்டதில்ல? அதத்தான் இந்த கொலைகாரி செஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு எப்படியாச்சும் நம்மளை கொன்னு நம்ம சொத்தை அபகரிச்சிடணும்னு ஆசை. ஏதாவது பொய்ய சொல்லியாவது அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறானா. அதனால தான் நேர்ல வந்து உன்கிட்ட பொண்டாட்டின்னு சீன் போட்டு கெஞ்சி பார்த்தா நீ நம்மள என்னதும் தோ இப்ப ஊரார்க்கான நம்ப வைக்க இப்படி ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கா. இத பாக்குற ஜனங்க என்ன நினைப்பாங்க? நீயும் ஜோதிகாவும் புருஷன் பொண்டாட்டின்னு தானே நினைப்பாங்க. அப்படி ஒரு நினைப்ப ஊரார் மனசுலயும் ஓ மனசுலயும் விதைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கா அந்த கொலைகாரி. அது உண்மைன்னு மட்டும் நம்பிடாத தம்பி. இவளா ஒரு பொம்பளையா? கேவலம் நம்ம சொத்துக்காக முன்பின் தெரியாத என் போட்டோ போட்டு விளம்பரம் கொடுத்து புருஷன் சொல்லிருக்கா. பார்க்கவே அசிங்கமா இருக்கன. அண்ணே, இவளுகளை இப்படியே விடக்கூடாதுண்ணே. பதிலுக்கு நாம மறுப்பு விளம்பரம் கொடுத்தே ஆகணும்ண்ணே. இல்லன்னா எப்பேர் கெட்டு போயிடும் இல்லையாண்ணே? தம்பி, விளம்பரம் கொடுக்கறத விட உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சதுடா. என்னென்ன சொல்றீங்க? இந்த விளம்பரத்தை பார்த்து எவனை எனக்கு பொண்ணு கொடுப்பான்? பர்வேஷ், அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு பொண்ணு கொடுக்க ஆந்திராவில் ஒருத்தர் இருக்கான். அதிகாலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கறியும் சோறும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாப்பையா லியோனி ஞானசம்பத்துல ஆரம்பிச்சு விஜய் ஸ்டார்ஸ் நீயா நானா அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டு பட்டாசை வெடிச்சா இருக்கிறது ஒரே ஒரு தீபாவளி தானே, மனசார கொண்டாடுவோம். நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி. நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி. கிருஷ்ணாம்பேட்டை பையனை கொண்டு வந்துட்டீங்களேன்ற மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாண மாலை மோகன் சார், கங்க்ராச்சுலேஷன். 3.25 லட்சம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாம். நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி என்னால் ஒழுங்காக 3.25 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க.